الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அளவற்ற அருளாளர் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹின் திருப்பெயர் கூறி அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபவு தாபிஈங்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பிக்கினிய ஈமானுறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, முகநூல் நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாராந்தம் செவ்வாய்க்கிழமை தோறும் நடைபெற்று வரக்கூடிய ரியாலுஸ் சாலிஹின் தொடரிலே குவைத் தவாசி தவா நிலையத்தினூடாக நடைபெற்று வரக்கூடிய இந்த அமர்விலே நாங்கள் பாஃபில் முஜாஹதா என்ற பாடத்திலே பயணித்து கொண்டிருக்கின்றோம். 106வது ஹதீஸாக இன்றைய தினம் உங்களை சந்திப்பதற்கு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். 106வது ஹதீஸை இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். 105 ஹதீஸ்களை பார்த்துட்டோம். அல்லாஹ் எங்களை புரிந்து கொள்ள வேண்டும், அவனுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக அவன் எங்களை ஆக்கிக்கொள்ள வேண்டும். எந்த ஹதீஸ்களை எல்லாம் கற்றோமோ படித்தோமோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் முழுமையாக ஏற்று நடக்கின்ற பண்பையும் பக்குவத்தையும் அல்லாஹ் தந்தரல வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய ஹதீஸுக்கு தலைப்பு என்னென்றால், சுவனத்தில் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்க என்ன வழி. அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சொர்க்கத்தில் இருக்கணும் என்ற ஆசை மிகப்பெரிய கோடீஸ்வரம் முதல் ஆக கீழ்மட்டத்தில் இருக்க வறியவனுக்கும் இருக்கும். இதுதான் இயல்பு. மூமினாக பிறந்த ஒவ்வொருத்தருட உள்ளத்திலையும் இருக்கிற ஆழ்மன ஆசை அல்லாஹ்வோட தூதரோடு மறுமையில் நான் சந்திக்கணும், அவரோடு உண்ணோணும், அவரோட இருக்கணும், அவரோடு உறங்கணும், அவரோடு அமரணும், அவரை சுற்றி 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 அல்லாஹ்வோட தூதரோடு இருக்கணும் என்ற உணர்வு ஒவ்வொரு மூமினுக்கும் இருக்கும். அதுக்கு தான் இந்த தியாகங்கள், இந்த போராட்டங்கள், இந்த முயற்சிகள் எல்லாமே அருமை தூதரோடு சுவனத்தில் கால் பதிக்க வேண்டும். அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் அந்த பாக்கியம் பெற்றவர்கள் ஆக்கி வைக்கணும், அருமை தூதரோட கால் பதிக்கணும். இந்த ஒரு ஆசையில் தான் ஒட்டுமொத்த உலக முஸ்லீம்களும் இருக்கிறாங்க. அவங்க ஏகத்துவத்தில் இருந்தால் என்ன, ஏகத்துவ கொள்கை இல்லாமல் இருந்தால் என்ன, ஷிர்க் பிதத் செய்கிறவங்களாக இருந்தாலும் பிழை செய்து கொண்டும் அவங்களோட ஆசை என்னென்னு சொன்னால் அல்லாஹ்வோட தூதர் நாங்கள் இருக்கணும். இதால் தான் அவங்க எல்லை மீறி புகழ்கிறதுக்கு பின்னால் இருக்கிறது என்னென்னா ரசூலுல்லாஹ் மீது உள்ள அன்பு அவரோடு இருக்கணும்ன்றது தான். அப்போ நாங்கள் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அருமை தூதரோடு இருப்பதற்குரிய வழியை நாங்கள் பார்ப்போம். நபி ஃபராஸ் ரபிஅத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு خادم رسول الله صلى الله عليه وسلم ومن أهل الصفة رضي الله عنه قال كنت أبيت مع رسول الله صلى الله عليه وسلم فآتيه بوضوئه وحاجته فقال سلني فقلت أسألك مرافقتك في الجنة فقال أو غير ذلك قلت هو ذاك قال فأعني على كثرة السجود فأعني அலா நஃப்ஸி பிகஸ்ரத்து சுஜூத் ரவாஹு முஸ்லிம். சுப்ஹானல்லாஹ். ஒரு அழகான ஒரு ஹதீஸை பாருங்கள். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஊழியர் ரபிஅத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி, மிக சிறப்பான ஒரு நபி தோழர். ரபிஆ இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, அவர் அஸ்ஹாபு சுஃபாக்கள் ஒருத்தர், திண்ணை தோழர்கள் இருந்தாங்களே, அந்த திண்ணை தோழர்கள் 70க்கும் மேற்பட்ட அந்த திண்ணை தோழர்கள் ஒருத்தராக இருந்தவர் தான் இந்த ரபிஅத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்கிற நபி தோழர். நான் குந்த் அபீத்துமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இரவு பொழுதை கழித்தேன். நான் அவருக்கு வுலு செய்வதற்காக நீரை கொண்டு வருவேன், அவர் வலசல கூட தேவைக்காக வேண்டி தண்ணியை கொண்டு வந்து கொடுப்பேன். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வுலு செய்வதற்காக தண்ணியை கொண்டாந்து கொடுத்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் கையில் தண்ணி எடுக்கிறார், என்ற முகத்தை பார்க்கிறார். சல்னி, கேளு. ஒரு சிறப்பான நேரம், அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு தனிமையில் சந்தித்திருக்கிற நேரம். உலகத் தலைவர் கேட்கிறார், அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரபிஆவே உங்களுக்கு எது தேவையோ அதை தாராளமாக கேட்கலாம். அழகான நேரம். அல்லாஹ்வுடைய தூதரை, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒட்டக பந்திகள் தேவை, குதிரைகள் எனக்கு தேவை, கோவேறு கழுதைகள் தேவை, ஆடுகள் தேவை, மாடுகள் தேவை, எனக்கு பொன் தேவை, வெள்ளி தேவை, அது தேவை, இது தேவை கேட்டால் ஒரு துஆவினூடாக அல்லாஹ்வுடைய தூதர் அள்ளி கொடுத்திருப்பார். இதுதான் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅ அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி நம்பிக்கை. இவர் கேட்குறாரு, சல்னி, எனக்கிட்ட கேளப்பா, உனக்கு என்ன சரி நான் செய்யணும், என்ன வேணும் கேளுன்றாங்க. அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னah, அல்லாஹ் யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்திலையும் இதே மாதிரி நான் உங்களோடு இருக்கணும் யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தண்ணி கொண்டு வந்து தாரேன்,
உங்களோட மலசலத்து கூட தேவைகளுக்காக வாஷ் பண்ணுற தண்ணி கொண்டாந்து தாரேன், உழு எடுக்கிறது உங்களுக்கு தண்ணியை நான் கையில் ஊற்றி விட்டேன், நீங்கள் முகத்தை கழுவி உழு செய்கிறீங்க, உங்களோட நான் சுற்றி 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 உங்களோட இருக்கிறேன் யார சொல்லலாம். இதே மாதிரி நாளை மறுமையிலையும் நான் உங்களோடு இருக்கணும், முராஃபகத்தக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் உங்களோட நான் அப்படி நெருக்கமாக இருக்கணும் என்று கேட்டாங்க. உடனே அவ கைரதாலிக் அல்லாத உடப்பா, அதை உடு. ரசூலுல்லாஹ்க்கு தேவைப்பட்டா ரபிஆ இப்னு கஅப் அல் அஸ்லமி ரஸியல்லாஹு கண்ணுக்கு விளங்குற மாதிரி ஒரு பொருளை கொடுக்கணும். ஒரு தங்கமாகவா, வெள்ளியாகவா, காணி பூமியாகவா, சொத்து செல்வமாகவா, ஆடு மாடுகளாகவா, ஏதோ ஒன்றை கொடுக்கணும் மாதிரி ஒரு ஃபீலிங். அவ கைரதாலிக் இதுதானா, இதெல்லாம் வேறொன்றும் இல்லையா? குல் துஹுவதாக்கே ரசூல்லா, இல்லை அதுதான் எனக்கு வேணும். என்ன வேணும்? உங்களோட இங்கே இருக்கிற மாதிரி மறுமையிலையும் நாங்கள் 2 பேரும் குடும்பமாக, அதாவது ஒத்துமையாக இதே மாதிரி முராஃபக்கா அந்த ஃப்ரெண்டாக இருக்கணும் என்று சொல்லி கேட்டாங்க. அல்லாஹ் அடுத்து சொன்னாங்க, ஐன்னி அலா நஃப்ஸிக பி கஸ்ரத்தி சுஜூத், நீ அதிகமாக சுஜூது செய்வதனூடாக, சுஜூது அதிகப்படுத்துவதனூடாக எனக்கு ஹெல்ப் பண்ணி எனக்கு உதவி செய், மறுமையில் என்னோடு இருக்கலாம் என்று அருமைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டது நாங்கள் பார்க்குறோம். இந்த ஹதீஸுக்கு மதிப்புக்குரிய ஷேக் முஹம்மத் பின் சாலிஹ் அல் உசைமின் ரஹ்மஹுல்லா அவர்கள் அழகான விளக்கங்களை சொல்கிறாங்க. முதலாவது சொல்கிற செய்தி என்னென்னு சொன்னால், இது ரஹ்மா, அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணையை அழகாக பளிச்சின்ற உலகத்தை காட்டுது. அருமைத்துவ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவை உலகத்தை காட்டுது. அவர் ரப்பி சாஸ்மாவோட மிகப்பெரிய அன்பை உலகத்தை காட்டுது. அருமைத்துவ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்களோடு எப்படி இருந்தாங்க, அவங்களோட கருணை எப்படி இருந்துச்சு, அவங்களோட அன்பு எப்படி இருந்துச்சு, அவர் பெரியவர், அவர் தலைவர், அவர் உயர்ந்தவர், அந்த தன்மைகளே இல்லாமல் எப்படி இருந்தாங்க, எவ்வளோ கருணையோடு இருந்தாங்கன்னு இந்த ஹதீஸ் காட்டுது. ரபியா இப்னு கஅப் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அவங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு சேவை செஞ்சாங்க, வேலை செஞ்சாங்க. வேலை செய்ததுக்காக நபி அவங்க பெருந்தன்மையோடு அவர் கௌரவிக்க விரும்புகிறாங்க. என்னை கேளுன்றாங்க, சல்னி, என்னை கேளு, எனக்கிட்ட கேளுன்னு சொல்கிறாங்க. நபி சாஸ்மாங்க மக்களில் மிகவுமே கண்ணியமானவராக இருந்தாங்க. அவர் கொடை வள்ளலாக திகழ்ந்தாங்க, கொடுக்கக்கூடியவராக இருந்தாங்க. ரபியா ரஸியல்லாஹு அவங்களோட உயர்ந்த நோக்கம் ஹிம்மா, உலுல் ஹிம்மா. ரபியா இப்னு கஅப் அல் அஸ்லமி ரஸியல்லாஹு அவங்களோட உலுல் ஹிம்மா என்ன, உலுவுல் ஹிம்மா, உலுவுல் ஹிம்மா, அவரோட உயர்ந்த அந்த உயர்ந்த இலட்சியம், இலக்கு, குறிக்கோள், நோக்கம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எந்த விஷயத்தையும் அவர் கேட்கல. செல்வத்தை கேட்டிருக்கலாம், மரியாதைகளை கேட்டிருக்கலாம், எதையோ கேட்டிருக்கலாம். இவர் அது ஒன்றையுமே கேட்கல. சொர்க்கத்தில் ரசூலுல்லாவோடு இருக்கணும்னு அந்த உயர்ந்த சிறப்பான ஒன்றை மட்டுமே கேட்டாங்க. சொர்க்கத்தில் உங்களோட நான் வருவதைத்தான் நான் கேட்கிறேன், சொர்க்கத்தில் உங்களோட நான் வாரதைத்தான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். அஸ்அலுக மிராஃபகதக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் உங்களோட இருக்கிறதான் நான் கேட்கிறேன்னுட்டாங்க. உண்மையிலே இந்த கேள்வி உலகத்தில் மிகப்பெரிய ஒரு கேள்வி. என்ன? அதாவது உங்களோட நான் இருக்கணும் யார் ரசூலுல்லாஹ் என்றது மிகப்பெரிய ஒரு வினா, மிகப்பெரிய ஒரு ஆசை. இதில் அவருடைய உயர்வான உலுவுல் ஹிம்மா, அவருடைய உயர்வான நோக்கம், அவர் இபாதத்தில் இருந்த அந்த மறுமையில் இருந்த அந்த மறுமை வீட்டில் இருந்த அந்த உயர்ந்த ஆசை, ரபியா ரஸியல்லாஹு உயர்ந்த ஆசை இந்த ஹதீஸ்களை காட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு வழிகாட்டல் வேற என்ன சரி கேட்கிறாயா, அவ கைரதாலி அப்படி வேற என்ன சரி கேட்கிறாய், வேற என்ன சரி கேளு இப்படின்றாங்க. இதில் ரபியா ரஸியல்லாஹு அவங்களோட உறுதியை விளங்கலுமே இருக்கிறது. அஸ்ஸாபு சுஃபா திண்ணை தொடர்கள் இருக்கிறாங்க. பால் கிடைச்சா குடிச்சுக்கொள்வாங்க, சாப்பாடு கிடைச்சா திண்டுக்கொள்வாங்க, இல்லாட்டி பட்டினியோடு கிடப்பாங்க, பட்டினியோடே இருப்பாங்க. ஒரு முட்டியில் தண்ணி ஊற்றுவாங்க, அந்த தண்ணியை குடிச்சு கொண்டு இருப்பாங்க. யாருகிற சாப்பாடுகள் ஈச்சம்பழம் கொண்டு வந்து கொழுகினா தின்னுவாங்க, இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. எப்படி ஒரு பட்டினியான வாழ்க்கையில் சுபஹானல்லாஹ். அதாவது ரசூலுல்லாஹ் வேற என்ன கேட்குறாயான்னு கேட்டதோட அல்லாஹ்ன்றதே பசிக்குது, அல்லாஹ்ன்றதே எனக்கு இப்படி தாங்க, அல்லாஹ்ன்றது அப்படி தாங்க கேட்டிக்கலாமே. உண்மையிலே இதில் இப்னு ஸைம் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிற மாதிரி அதில் ரபியா ரஸியல்லாஹு உறுதி, தளம்பாத நம்பிக்கை, ரசூல் அல்லாஹ்வுடைய தூதரோடு தான் இருக்கணும், அல்லாஹ்வுடைய தூதரோடு தான் நாம் மறுமையில் இருக்கணும். அந்த உயர்ந்த அந்த ஆசை உலகத்துக்கிற இன்பங்களை எல்லாமே தவிடுபடியாக்கி ஒரு உயர்ந்த ஒரு இலட்சியத்துக்காக பேசினார். இது மிகப்பெரிய ஒன்று. உண்மையிலே ரபியா இப்னு கஅப் அல் அஸ்லமி ரஸியல்லாஹு அவங்க சொர்க்கத்தை அடைகிறது மட்டும்தான் அவரோட ஆசையாக இருந்தார் இந்த ஹதீஸ் என்கிட்ட சொல்லுது. இப்போ ரசூலுல்லாஹ் வழிகாட்டுறது தெரியுமா? அப்படியா? அப்போ சஜதா செய்வதன் மூலம் நீ எனக்கு உதவி செய்கிறாங்க. ஐன்னி சுஜூது செய்வதனூடாக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி ரபியாவே,
மறுமையில் என்னோடு இருக்கலாம். ஐன்னி அலா நஃப்ஸிக் பி கஸ்ரத்தி சுஜூத், உனக்கு உனக்கு நீ நிறைய சுஜூது செஞ்சுக்கோ, மறுமையில் என்னோடு இருக்கலாம். உண்மையிலே இங்கே இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சஜிதா செய்கிறதுல பொருள் வெறுமனே சுஜூது செய்கிறது மட்டுமல்ல. இது என்னென்னு சொன்னால் கஸ்ரத்து சுஜூதுன்றதோட அர்த்தம் என்ன சொன்னால் கஸ்ரத்து ஸலா. அவர் இமாம் அவங்க சொல்லக்கூடிய நேரத்தில் சொன்னால் அதாவது கஸ்ரத்து ஸலா, தொழுகையை அதிகமாக தொழுதுக்கும். அப்படின்றால் நஃபிலான தொழுகைகளை பேணிக்கோங்கோ, முன்பின் சுன்னத்துக்கள் 12 ரக்காத் ஒரு நாளைக்கு தொழுதுவாங்கோ, துஹா தொழுகையை விடாதவங்கோ, தஹஜ்ஜத் தொழுகை 11 ரக்காத் முடியுமான வரைக்கும் தொழுங்கோ, வித்ர் தொழுகை தவறாமல் தொழுதுவாங்கோ. இந்த பணிகளை நீங்கள் செஞ்சுக்கோங்கோ. சுஜூதுன்றது நிறைய சுஜூதுன்றது அதிகமான கஸ்ரத்து ஸலா, தொழுகையை அதிகமாக்குங்கோ. அதாவது ஃபர்ல நீங்கள் பேணி கொண்டு வாரீங்க, ரெகுலராக ஃபர்ல பேணி கொண்டு வாரீங்க. இப்போ அடுத்தது என்ன தெரியுமா, ஒரு நாளைக்கு 12 ரக்காத் சுன்னா, இது நான் தவறாமல் தொழணும். துஹா தொழுகை டெய்லி நான் தொழணும். வித்ரு தொழுகை நான் டெய்லி தவறாமல் தொழணும். இந்த சுன்னா குர்ஆன் சுன்னா சொன்ன சஹீஹான செய்திகளாக வரக்கூடிய சுன்னத்தான தொழுகைகளை அதிகமாக நீங்கள் தொழுதுக்கோங்க, மறுமையில் என்னோடு இருக்கலாம் என்றதை அருமை ஸல்லல்லாஹு சொல்லி கொடுக்குறாங்க. ஆகவே இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்னென்னு சொன்னால் அதாவது அல்லாஹ்வுடைய தூதரோடு மறுமையில் பிச்சைக்காரனுக்கும் இருக்கலாம், கோடீஸ்வரனுக்கும் இருக்கலாம். அருமை ஸல்லல்லாஹு யாருக்கும் இருக்கலாம். வமை யுத்தில்லாஹ வர் ரசூல் ஃபௌலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் வஹஸன உலைக ரஃபீகா. இதுதான் சுருக்கம். வமை யுத்தில்லாஹ வர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் யார் கட்டுப்பட்டு நடக்கிறாங்களோ, சுன்னாக்களை பேணி சுஜூதுகள் அதிகமாக செய்து நஃபிலான வணக்கங்கள் நிறைவேற்றாங்களோ, ஃபௌலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம், அவர்கள் அல்லாஹ் அருள் செய்த மினன் நபியீன், நபிமார்கள், சித்தீகீன், உண்மையாளர்கள், ஷுஹதா, ஷஹீதுகள், வஸ்ஸாலிஹீன், நல்லவர்கள், நல்ல மக்கள் எல்லாரோடையும் இருக்கலாம் என்றது அல்லாஹ் அல் குர்ஆன் சொல்கிறான். ஆக ஈமான் இரவுகளே, முகநூல் நண்பர்களே, தவாசி தவா நிலையத்தினூடாக தவறாமல் வாராவாரம் ரியாலு சாலிஹின் தொடர் பெய்த்து கொண்டிருக்குது. வெறுமனே ஹதீஸை படிக்கிற நோக்கம் அல்ல, இது என் வாழ்க்கையில் வரணும். நாளைக்கு எனக்கு மரணம் என்று சொன்னால் அருமை தூதரோடு நான் கைகோர்க்கணும், அவருக்கு பக்கத்தில் அமரணும், அவரோடு இருக்கணும். அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா, சுஜூத் அதிகமாக செய்கிறது. முடியுமான வரைக்கும் சுன்னத்தான வணக்கங்களினூடாக அல்லாஹ்வை நெருங்குவோம், அளப்பெரிய அருளை பெறுவோம், அருமை தூதரோடு சொர்க்கத்தில் கால்பதிப்போம். வல்லம் ரப்புல் ஆலமீன் அந்த உயர்ந்த பாக்கியத்தை, லட்சியத்தை அடைகின்ற, அந்த உயர்ந்த இலக்கை அடைகின்ற அந்த வாய்ப்பை அல்லாஹ் எல்லோருக்கும் தந்துருவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.